ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல நம்ம துருவ் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன பைசன் காலமாடன் படத்துடைய அப்டேட்ட பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம மாரி செல்வராஜ் அவருடைய படங்கள பொறுத்தவரைக்கும் சர்ச்சைக்குரிய படங்களா தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் உண்மை சம்பவங்கள தழுவி தான் அவருடைய படங்கள் இருக்கும். ஸோ அதே கேட்டகரி தான் இந்த பைசன் படமும். உண்மை சம்பவத்த பேஸ் பண்ணி தான் இந்த படத்த அவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாரி இந்த படத்துல கேஸ்ட் டைமே ஓப்பனா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. படத்த பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதே மாரி இதுக்கு முன்னாடி வெளிவந்த நம்ம மாரி செல்வராஜுடைய வாழை படமும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். அந்த படத்துலயுமே கேஸ்ட் இருக்கும். ஆனா அது அந்த அளவுக்கு பெருசா ரிவீல் பண்ணாம அத டீசென்ட்டா கொண்டு போயிருப்பாரு. அதே மாரி இந்த பைசன் படத்துலயுமே கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாரி தான் என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். மேபி ஒரு டைரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, இந்த கேஸ்ட்ட சார்ந்தவங்களுக்கு இந்த மாரி தான் நடக்கும் அப்படின்றத எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு காட்சிகள படத்துல வச்சிருக்காரோ என்னமோ சரியா தெர்ல. ஆனா இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு இத நம்ம ஒரு படமா பார்க்கும்போது நம்ம மாரி செல்வராஜ் இந்த பைசன் படத்த நல்லாவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பா நம்ம துருவ் அவருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா அமைஞ்சிருக்கு. ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் பெரும்பாலான பேருக்கு இந்த பைசன் படம் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஆடியன்ஸ் மத்தியிலுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன்லயுமே இந்த பைசன் இப்ப வரைக்குமே வேர்ல்டு வைட் கிட்டத்தட்ட ஒரு 55 கோடி ரூபாய கிராஸ் பண்ணியிருக்கு. லைஃப் டைம்ல ஒரு 70ல இருந்து 80 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் வரும் அப்படின்ற மாரி நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்களுமே இந்த பைசன் படத்த பார்த்திருந்தா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த பைசன் எப்ப ஓடிடில பிரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம Netflix அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஓடிடில பிரீமியர் ஆகுற மாரி. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த பைசன் நவம்பர் 2ண்ட் வீக் அதாவது நவம்பர் 14ஆம் தேதி இந்த பைசன் Netflixல பிரீமியர் ஆகும் அப்படின்ற மாரி நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மென்ட் எப்ப நம்ம Netflix தரப்புல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது மட்டும் இல்லாம இந்த பைசன் Netflixல பிரீமியர் ஆகுறதுக்கு முன்னாடியேவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரி நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது கன்ஃபார்மா தெரியல. இப்போதைக்கு நம்பகத்தன்மையா அந்த ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வெயிட் பண்ணி இந்த பைசன் படத்த Netflixல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.